இது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா விழுப்புரம் மாவட்டம் விராட்டிக்குப்பம். நம்ம நண்பர் இயற்கை விவசாயி பாண்டியனை வந்து அவர் வாசனை ஜீரக சம்பா வந்து பயிர் வச்சுருக்காரு. அடுத்தது நெல் சேகரிப்பாளர். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இயற்கை விவசாயிங்க எல்லாருக்கும் தெரியும் அவர். அதனால் அவருடைய நிலத்தில் இன்றைக்கி அறுவடை நடக்குது. அறுவடை நடக்கும்போது வந்து எடுக்கலாமா அப்படின்னு வந்தேன். இது வந்து நல்லா மணியாக ஜீரக சம்பான்னும் போது அரிசி சைஸில் தான் இருக்கும் நெல். அதனால் சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் பசுங்காயாகவே இருக்கிறாப்புல அந்த பக்கம். பாண்டிய உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம். பாண்டியன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது தெரியாதவங்களுக்கும் வந்து ஒரு பாண்டியன். இது நம்ம வந்து விராட்டிக்குப்பம் பஞ்சாயத்து. இது ஆனால் விழுப்புரம் டவுன் வச்சுங்களா. இந்த சரிவன்லாம் டவுனு, ஆனால் பஞ்சாயத்து வந்து விராட்டிக்குப்பம் பஞ்சாயத்து. இப்போ நம்ம வாசனை ஜீரக சம்பா வந்து நட்டுக்கிறோம். ஜீரக சம்பாவில் வந்து சம்பா பட்டத்தில் இல்லாமல் குருவிலே நடக்க முடியும் ஒரு ஆராய்ச்சியாக இது வந்து பண்ணதில்லை. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி ஜூன் 18ஆம் தேதி நாற்று விட்டு ஜூலை மாதம் வந்து நடு போட்டோம். கிட்ட இனி அறுக்கிறதோட 136 நாள் ஆயிடுச்சு. இதில் உர செலவு கிடையாதுங்க. அதே போல் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உர செலவும் பூச்சி மருந்து செலவும் கிடையாது. 3 களை எடுத்தோம். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சராசரி இப்போ வந்து நம்ம 20 மூட்டை வந்துருக்குது. அப்போ 3 ஏக்கருக்கு 60 மூட்டை. ஒரு ஏக்கருடைய விலை மூட்டையோட வந்து 3500 போட 60 மூட்டை எவ்வளோ ஆச்சு கணக்கு பண்ணி 6 மூணு 18,000 இது 1.25 லட்சம் 2 லட்சம் ரூபா. 2 லட்ச ரூபா ஆகுதுன்னா இது செலவு எவ்வளோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 செலவு பண்ணிடுது. இப்போ வந்து 1க்கு 2 மடங்கு வந்து லாபம் வர முடியுது. இந்த பட்டத்தில் வந்து இந்த ஜீரக சம்பா வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் குறுக்கிடறதுக்கு மன்னிச்சுக்க பாண்டியா. இது எதுக்காக இது தனியாக வந்து மீதி இருக்கிறதெல்லாம் அறுத்துட்டீங்க, இது எதுக்கு அறுக்காமல் வச்சுருக்கிறீங்கன்றது கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம். இது வந்து நம்ம விதைக்காக வந்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த நெல் வந்து நம்ம வந்து மிஷினில் அறுத்தது வந்து உணவுக்காக போயிடும். இப்போ இதில் அறுக்காமல் விட்டுருக்கிறது வந்து நம்ம அதை கையால் அறுத்து அடித்து விதைக்காக வச்சுருக்கோம். நம்மளுக்கும் எடுத்துக்குவோம். மீதி இருந்ததுன்னா வெளியில் வந்து விற்பனைக்கும் பண்ணி வச்சிங்களா. இப்போ விதைக்க எடுக்கும்போது நம்ம மிஷினில் அடிப்பட்டான்னா வந்து முளைப்புத்திறன் குறையும். அப்போ வந்து நம்ம கையால் அடிக்கும்போது முளைப்புத்திறன் நல்லா இருக்கும். அதே போல் நம்ம இதிலே வந்து விதை எடுத்து வச்சுருந்தா நம்மளுக்கு விதைக்கான காசு செலவு ஒவ்வொரு விவசாயியும் செய்ய வேண்டியது முக்கியமானது. விதைகள் வாங்கிறது கிடையாது, அவங்க எடுத்து வச்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, விதைக்கு வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க தவிர காசு கொடுத்தா வந்துடும்ன்ட்டு நினைப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களே இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா விதை செலவு மிச்சம். அப்போ இந்த 3 ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ லாபம் அப்படின்னு சொன்னால் திட்டமிட்டு செஞ்சால் 85,000 செலவு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா லாபம். கிட்டத்தட்ட 1.15 லாபம் வருதுங்க. செலவு போக 1.15 3 மாதத்தில் 3 ஏக்கர் சராசரி 30,000 வச்சுக்கலாம். திட்டமிட்டு செய்தால் உர செலவு கிடையாது, பூச்சி மருந்து செலவு கிடையாது. களை எடுக்கிறது மட்டும்தான் அதிகம். களை எடுக்க 40,000 ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் செலவு அதிகம். அதுவே நீங்கள் வந்து அதுவும் திட்டமிட்டு கரெக்டாக பண்ணால் செலவு குறைக்கலாம். இதுக்கு எல்லா விவசாயிகளும் இது தொழில்நுட்பத்தை பின்பற்றலாம். நன்றி. சரி, இந்த விதையை நம்ம எடுத்து வச்சாக்க சரியாக அதிகப்படியான உற்பத்தி வர மாதிரி ஈல்டு வர மாதிரின்றதுனால தான் மக்கள் வந்து இதை எடுத்து வைக்க மாட்றாங்க. அது எடுத்து வைக்கலாம். அது தவறான வந்து ஒரு தவறான வந்து ஒரு புரிதல். அது கண்டிப்பாக தரமான விதைகள் முளைப்புத்திறன். அதே போல் அது கையை எடுத்து வச்சுட்டு நம்ம காய்ச்சல் கரெக்டாக போடணும். அதிகமாக காஞ்சிடுச்சுன்னா முளைக்காது, அவ்வளோதான். தவிர நம்ம எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக வருங்க. இப்போ நான் ஒவ்வொரு தடையும் நான் இப்போ வெளியில் வாங்குறதில்ல, நம்ம எடுத்து வச்சது தான் இப்போ அதுதான் போடுறோம். இப்போ இந்த மண்ணில் வயிறு தான் உடிச்சிடும். அதே மாதிரி வெள்ளை பொண்ணி எதாக இருந்தாலும் தெரியும், நம்ம மட்டும் எடுத்து வைக்கிறது தான் வருது. நான் போன தடவை வந்து வெள்ளை பண்ணி 10 கிலோவுக்கு வந்து 22 மூட்டை எடுத்தோம். அப்போ இதே மண்ணில் எடுத்து இதே இடத்துல விட்டோம்.
அப்போ அதெல்லாம் வந்து என்னதுன்னா ஒரு தவறான கண்ணோட்டம் தவிர வியாபாரிகள் பண்ணுற அதனால உத்தி தான் அது. வந்து நம்ம ஏன்னா கடையில் விதை வாங்குறதுன்னா நம்ம எடுத்து வைக்கிற விதை வந்து அதிகப்படியான உற்பத்தி வர மாறுது அப்படின்றதுனால தான் கடையில் வந்து அவங்க விதை நேர்த்தி என்னவோ செய்கிறாங்க. என்ன அந்த மாயம் விதை நேர்த்தி பண்ணுறது. எந்த நேர்த்தியும் கிடையாது. அதை வந்து விளம்பரம் மாதிரி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நெல் என்பது வந்து நம்ம அறுவடை பஞ்சிலேருந்து குறைஞ்சபட்சம் சன்ன ரகமாக 45 நாளுங்க. அதே குண்டு ரகம் மோட்டா ரகம்னா 90 நாள் உறக்கம். அவ்வளோதான். இந்த உறக்க காலம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த உறக்க காலம் இல்லாமல் இப்போ முளைக்கும் ஆனால் ஈல்டு வராது. அப்போ அந்த உறக்க காலமும் அதே போல் அதிகபட்சம் உறக்கம் இருந்துச்சுனாவும் விளைச்சல் வரும். ஆனால் வந்து படிப்படியாக குறையும் முளைப்பு திறன். இப்போ 6 மாதம் வச்சுங்க. இப்போ நான் சில ஜீரக சம்பா வெளியில் வாங்கி கொடுத்தேன் சில பேருக்கு முளைக்கலன்னாங்க. ஏன்னா 10 மாதம் மேலே ஆயிடுச்சு. அப்போ 10 மாதம் மேலே போனாலும் குறைச்சின்னு வரும் அது. அந்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஒரு தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம விதை எடுத்து நம்ம அதை வந்து ஈல்டு பண்ண முடியும். கண்டிப்பாக வரும். அதே உற்பத்தி தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். விதைக்கு வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு விவசாயியும் செய்ய சொல்லி தான் நம்ம வந்து விதை திருவிழா நடத்துகிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் செய்யலை என்பதுதான் வருத்தமாக இருக்குது. எல்லா விவசாயிகளும் செஞ்சுட்டுனாங்கன்னா ஒரு வந்து விதை பிரச்சனையே வராது. இன்றைக்கி விதை தட்டுப்பாடு இப்போ வரலாறு காணாத பொண்ணு தட்டுப்பாடுங்க. ஏன் வந்தது? எல்லா விவசாயியும் எடுத்து வைக்கல. 120 ரூபா கடையில் விற்கிது, 127 ரூபா. இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் வெள்ளை பொண்ணு 127 ரூபா விதை விற்றது வரலாறு கிடையாது. அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? விவசாயிகள் எடுத்து வைக்கல, அந்த நாள் தான் வருது. அப்போ விவசாயி எடுத்து வச்சாங்கன்னா அது நம்ம எடுத்து வச்சாலே நல்லா தான் முளைக்குன்றீங்க. கண்டிப்பாக முளைக்கும். சரி சரி. வந்து பொண்ணு எடுத்தீங்கன்னா 6 மாதங்க. அதே நீங்கள் எடுத்து வச்சு 6 மாதம் கழிச்சு நீங்கள் விட்டீங்கன்னா நல்லா ஒரு இப்போ தை மாதம் எடுத்தீங்கன்னா ஆடி மாதம் வரீங்க 6 மாதம் தானே. ஆமாம். அப்போ அதுலேருந்து திரும்ப எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த மாதம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இப்போ ஜீரக சம்பா வாசனை ஜீரக சம்பா இருக்குது. இது எப்போ எடுத்ததுன்னா ஏறக்குறைய வந்து போன தை மாதம் அடுத்தது. இப்போ நம்ம எப்போ விட்டோம்? ஜூன் விட்டோம். முளைக்காம போச்சு. இதுக்கு எந்த உரமும் போடலை. புண்ணாக்கு வழக்கமாக போடுறத கூட போடலை. அதாவது இதில் இயற்கை இடுபொருளும் கிடையாது. அதே போல் வந்து புண்ணாக்கு போடும், அது போடல. ஏன்னு சொன்னால் தென்மேற்கு பருவமழையில் வந்து விட்டு மழை பெய்யும். அந்த மழையே வரக்கூடியது. ஆடி மழையிலே விளைஞ்சிரும். காரணம்னா ஆடி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் நம்மளுக்கு வந்து விட்டு மழை பெய்யும். இங்கே வந்து 95% உண்மையான விஷயம்னா நான் தண்ணின்னு வச்சது 5% தான். 95% மழை பெஞ்ச தண்ணியிலே வந்துருக்குது. இப்போ ஒன்றது அறுக்குறோம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட நான் 1.5 மாதம் ஆகுது தண்ணி வச்சு. அப்போ 45 நாள் தண்ணியே வைக்கல. அப்போ பட்டம் பார்த்து பயிர் செஞ்சால் எந்த செலவும் இல்லாமல் நம்ம எடுக்கலாம். ஆமாம், குருவி பட்டத்துக்கு சம்பா பட்டத்துக்கு அடுத்து கை பட்டது தான் கொஞ்சம் செலவாகும். அப்போ வந்து களை செலவு மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியாது, மீதி எல்லாம் கட்டுப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். செலவு அதே போல் வந்து களை எடுக்கிறது, இந்த 2 தொழில்நுட்பம் ரொம்ப அவசியமானது. அதை கட்டுப்படுத்தினா இன்னும் செலவு குறைக்கலாம். அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறான்? நம்ம முன்னோர்கள் களை எடுக்காத கால் பயிருன்னுவாங்க. ஆமாம். அப்போ நீ களை எடுக்கலைன்னா என்ன அவன் பயிர்? இப்போ 3 இது எடுத்தான் 45. எனக்கு தெரிஞ்சு 40,000. கொலையின் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர்னவர் வள்ளுவர். அந்த மாதிரி வந்து இப்போ களை எடுத்தனால தான் வந்து இந்த அளவுக்கு வரைக்கும் ஈல்டு வந்தது. சரி சரி. இது வந்து உணவுக்காக வந்து மிஷின்லேயும் இயந்திரம் மூலியமோ நம்ம விதைக்காக வந்து கையாலையும் அறுவடை செய்கிறது தான் பாண்டியனோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பாண்டியனை சந்தித்தது நன்றி. இன்றைக்கி ஒரு இயற்கை விவசாயியை சந்தித்தோம். எத்தனை ரகம் பாண்டியன் நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறீங்க? இந்த ஆண்டு வந்து 34 ரகம் வந்து நெல் ரகம் மட்டும். 34 நெல் ரகம் மட்டும். அதில் விதையாக கொடுக்கறது மட்டும் ஒரு 17 ரகம் வந்து நடத்துகிறோம். இப்போ வந்து பால் நட்டுக்கிறோம், நட வேண்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து வாசனை பாசுமதி, கரடன் சம்பா, இது கருப்பு கோணியில் நட்டாச்சு. மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா வந்து 2 மாதம் ஆகுது நாற்று விட்டு. ஏன்னா நாற்று 2 மாதம் விட்டு என்ன நடவு செய்யலாம். ஆனால் இப்போ நாற்று தான் வராது. அந்த மாதிரியான இதில் வந்து இப்போ இந்த ஆண்டுக்குள்ளே இன்னும் ஒரு சில மாதத்தில் நாடம் விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து கைவிரை சம்பா, ராஜமுடி, சீரக சம்பா, குதிரவாள் சம்பா இதெல்லாம் நாற்று விட்டுருக்கோம். சரி சரி. பாண்டியனை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி பாண்டியன், நன்றி.